வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். எளிமுறை உடற்பயிற்சி ஒவ்வொருவருக்கும் முழுமையான பலன்களை தருகிறதா என்பது ஒரு கேள்வி. ஒரு 10 அன்பர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் 5 நபர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். 6வது ஒரு நபர் இந்த 5 பேர் சொல்லுவதை கேட்டு எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்று சொல்லுவார். இது உண்மையா என்று பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்தவரை அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுதுதான் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எளிமுறை உடற்பயிற்சி என்பது ஒரு 40 ஆண்டு காலமாக வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் செய்து பார்த்து பலன்களை கண்டு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட விளக்கங்களை கொண்டு திருத்தி அமைத்து முழுமையாக்கப்பட்ட ஒரு உடற்பயிற்சி முறை. உலகில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பயிற்சிகளையும் ஒன்றிணைத்து மிக எளிமையாக ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அளவிற்கு இது மாற்றியமைக்கப்பட்டு உள்ளது. இந்த உடற்பயிற்சியில் அதிகமான சுழற்சியோ வேலைப்பளுவோ உடல் அசதியோ கிடையாது. சதைகளுக்கு இறுக்கம் தராத அளவில் அந்த அசைவுகள் இருக்கும். அதுபோக உடலுக்கு வலி வராத அளவிலும் இந்த உடற்பயிற்சிகள் இருக்கும். அதனால்தான் எளிய முறை உடற்பயிற்சி என்ற ஒரு பெயரை இது கொண்டிருக்கிறது. இதன் பலன்கள் அளப்பரியன. ஆனால் ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் இந்த பயிற்சி செய்த உடனேயே ஒரு பலனை எதிர்பார்ப்பது தவறுதான். ஏனென்றால் அந்த அளவிற்கு நாம் இந்த உடலை கெடுத்து வைத்துக்கொள்ளும் என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லுவார். இந்த உடலானது இயற்கைக்கு சொந்தமானது என்று சொல்லலாம். உங்களுக்கு கூட அது சொந்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களை மீறி இந்த உடல் செயல்படக்கூடிய அளவிற்கு அதற்கு அறிவு உண்டு. ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவ்வளவுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வயிறு சொல்லும். அதை மீறி நாம் திணிக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகிறது. ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது இந்த அளவுதான் என்னால் பார்க்க முடியும் என்று கண்கள் சோர்வுகின்றன. நீங்கள் மீறி பார்த்தால் உங்களுக்கு கண்கள் வீங்கிவிடும், தூக்கமும் வராது. இப்பொழுது உங்களை மீறி இந்த உடல் செயல்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் உடல் உங்கள் சொல்லை கேட்பதில்லை. என் சொல்லை நீ கேள் என்றுதான் இந்த உடல் உங்களை பாடம் நடத்தும். அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை விளையும். நோய் இல்லாமல் நன்கு வாழ முடியும். அதை மீறும் பொழுதுதான் வலி, வலி கூடி தேக்கம், தேக்கத்தின் வழியாக பாதிப்பு, பாதிப்பு வழியாக நோய், நோய் வழியாக உடல் ஒரு முடக்கம் என்று வந்துவிடுகிறது. இதை காலத்தால் சரி செய்தால் சரி செய்யலாம். இல்லை என்றால் அந்த உறுப்பை நீக்க வேண்டி வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிவிடும். இப்படி இந்த இயற்கையோடு ஒத்துழைக்கக்கூடிய அளவில் நாம் வாழ்ந்து வர வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் ஒரு நாளில் கற்றுக்கொள்ள முடியும். 9 வகையான பயிற்சிகள் இங்கே உள்ளது. கைப்பயிற்சி ஆரம்பித்து முழு உடலுக்கும் ஓய்வு தரும் வகையிலும் அந்த பயிற்சி முழுமை வரை வரிசையாக செய்து முடிக்க அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் கூட 1 மணி நேரம் போதுமானது. 45 நிமிடம் போதும். இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன செய்யும் பொழுது 1 மணி நேரம் போதுமானது. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்வதற்கு முன்னால் நம்முடைய உடல் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கணிப்பை நாம் கணித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குறையோடு இருக்கக்கூடிய ஒருவர் அந்த குறை என்னவென்று தெரியாத வரையில் கூட அவர் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு செய்து பார்த்துவிட்டு ஒன்றுமே ஆகவில்லையே என்று கேட்டால் அது தவறானது. அவருடைய நோக்கம் சரிதான், ஆனால் காலம் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. எப்படி என்றால் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் பருவம் வந்த அனைவருமே கற்றுத் தேர வேண்டும் என்று சொல்லுகிறார். 14 வயது முதல் இதை கற்றுத் தேர்ந்தால் மிக அருமையான உடல் கட்டமைப்பு வந்துவிடும். இயற்கையோடு ஒத்துழைக்கக்கூடிய அந்த உடல் இருக்கும். நாம் அப்படி இல்லையே. பலவிதமான வாழ்க்கைச் சூழலில், உணவு முறைகளில், உழைப்பு முறைகளில் நாம் இந்த உடலை கெடுத்து வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் சரி செய்ய
ஒரு காலம் வேண்டும் அல்லவா? அதனால் குறைந்தது 3 மாதங்களுக்கு உங்கள் சந்தேகத்தை தள்ளி வையுங்கள். எளிய முறை உடற்பயிற்சி வேலை செய்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகலாம் என்று சொல்ல முடியும். ஆனால் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு மூச்சு ஓட்டம் இயல்பாக வந்துவிடும், நன்கு தூக்கம் வரும், மனம் அமைதியடையும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த பயிற்சியின் நோக்கம் நம்முடைய உடலில் விடக்கூடிய மின்சார ஓட்டத்தை சரி செய்கிறது. அதாவது காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், இந்த மூன்றுமே ஒரு சக்தியால் ஓடுகிறது. இந்த சக்தியால் ஓடும் பொழுது அங்கே ஒரு மின்சாரம் உண்டாகிறது. அந்த மின்சார ஓட்டம் நம்முடைய ஒரு நாளின் உழைப்புக்கு, வேலைகளுக்கு, விருப்பத்திற்கு துணையாக உள்ளது. இந்த துணையாக இருப்பதை நாம் கெடுத்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வலியும் நோயும் உண்டாகிறது. இந்த காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், இந்த மூன்றும் இயற்கையின் இயல்பை மீறி நடக்கும் பொழுதுதான் நமக்கு சோர்வும் வலியும் நோயும் உண்டாகிறது. ஒரு விபத்து நடந்தால் இந்த மூன்றுமே ஒரு சேர ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும். அது விபத்து என்பதால் நாம் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் நாம விரும்பி தெரியாமல் ஒரு உடலை கெடுத்துக் கொள்ளும் பொழுது இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் மூன்றுமே பாதிக்கப்பட்டு அங்கங்கே சிக்கி நின்று அழுத்தம் கொடுக்கும் பொழுது வலி, நோய் என்று வந்துவிடுகிறது. எனவே முதலில் நாம் இந்த உடல் அளவில் எப்படி இருக்கிறோம் என்று ஒரு மருத்துவ குறிப்பை தயார் செய்ய வேண்டும். என்னென்ன பிரச்சனைகளை நான் தாங்கி இருக்கிறேன், எது எனக்கு இருக்கிறது, எது எனக்கு இல்லை, நலமாக இருக்கிறோமா என்பதை ஒரு முழுமையான தீர்வு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஒரு வாரத்தில் என்ன மாற்றம் நடக்கிறது என்று கணிக்க வேண்டும். அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு 1 மாதம் என்று எடுத்துக்கொண்டு மாற்றத்தை கணிக்க வேண்டும். இதற்கு உங்களுடைய குடும்ப மருத்துவர் இருந்தால் அவரிடம் இதை சொன்னால் அவர் உங்களுக்கு பரிசோதனை செய்து ஒரு முழுமையை உங்களுக்கு தர முடியும். அல்லது ஒரு ஆசிரியரை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு இந்த விளக்கத்தை அளிப்பார்கள். எனவே முதலில் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொண்டு எந்தெந்த அளவில் நலமாக இருக்கிறோம், எந்தெந்த வகையில் பாதிப்பு இருக்கிறது என்று கணித்து கொண்டு அதற்கேற்றபடி இந்த பயிற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு எளிய உடற்பயிற்சியை செய்து வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல மாற்றம் உடனே கிடைக்கும். இந்த பயிற்சியின் நோக்கம் இயற்கையோடு ஒத்துழைக்கக்கூடிய வழிமுறையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான். எனவே இந்த உடற்பயிற்சியை நீங்கள் தேர்வு செய்து மிக சரியானபடி சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்பி செய்து வந்தால் இந்த மாற்றத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் இந்த உடற்பயிற்சியை செய்து வரும் பொழுது முதலில் உங்கள் உடல் பலமடையும், அதன் வழியாக உங்கள் மனம் உற்சாகமடையும், மன உற்சாகத்தின் வழியாக உயிரும் பலம் பெறும், அதன் வழியாக நீங்களும் வலிமை பெறுவீர்கள். வாழ்வில் எப்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் கூட இந்த உடற்பயிற்சி வழியாக உங்களுக்கு கிடைத்து வரும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.